இப்போ வந்து ஃபேமஸ் வந்து இன்றைக்கி ஃபேமஸாக இருந்தது வந்து அந்த இடியாப்ப பிரியாணி அண்ட் அந்த பெசரேட் உப்புமா இதெல்லாம் சாப்பிட்டேன். என்னமோ வெஜிடேரியன்லேயே கோலா உருண்டை மாதிரி ஏதோ பண்ண போகிறாங்க. அதெல்லாம் இவர் தான் சீஃப் இங்கே செஃப்பு. அவர் வந்து அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு உங்களுக்கு. நான் டேஸ்ட் பண்ணேன். அப்புறம் ஃபஸ்ட் கிளாஸ் காஃபி, நான் ஃபில்டர் காஃபி ஒன்று சாப்பிட்டேன். அதுதான் ஃபுல்லாக சாப்பிட்டேன். ஏன்னா நான் வந்து டிஃபன் சாப்பிட்டு வந்ததுனால முதல்ல டேஸ்ட் பண்ணேன். காஃபி வாஸ் ஃபென்டாஸ்டிக், ஃபில்டர் காஃபி. இந்த ஏரியாவில் வந்து இது வந்து சினிமா இருக்கிற ஒரு ஏரியா, தட் இஸ் நிறைய ஸ்டுடியோஸ் பக்கத்தில் இருக்குது. அதனால் இந்த ஏரியாவுக்கு வந்து நிறைய பேர் சினிமாக்காரங்கள்லாம் கூட நிறைய பேர் வந்து சாப்பிடுவாங்க. ஏன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்லாம் இந்த ஹைதராபாத்தில் சட்னின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஆம்பியன்ஸ் இருக்குது. ஏற்கனவே ஒரு ஹோட்டல் இருந்திருக்கு போட்டிருக்கேன். அது மாதிரி உங்களுக்கு வந்து அந்த ஒரு மாதிரி ஒரு ஐடி பார்க் மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. தட் இஸ் அந்த நடுவில் டிவைடர்ஸ் எல்லாம் போட்டு சோஃபா செட்லாம் போட்டு நல்லா ஏசி எல்லாம் போட்டு இந்த வெயிலுக்கு வந்து நல்லா குழுன்னு இருக்கிற மாதிரி ரெஸ்டாரண்ட்டு. நல்ல வசதியாக உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு இடம். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டெல்லாம் அவங்களோட செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்லாம் நல்ல பெருசாக வளம் பெறணும், நிறைய வரணும் அப்படின்ட்டு நான் அவங்கள வாழ்த்துறேன். தேங்க்யூ. அரசியலை மையப்படுத்தி புதிய படம் இயக்க வாய்ப்பு இருக்கா? இதுதான் அவர் கேட்ட கேள்வி புரிஞ்சிச்சுல்ல. எனக்கு பதில், எனக்கு அரசியல் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லையே. சினிமா எடுக்கணும், அது கதைகள் எப்படி நல்லா இருக்கும், ஆடியன்ஸுக்கு நல்லா இருக்குமோ அது மாதிரி கொடுக்க போகிறோம். அது அரசியல் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அரசியல் இருந்தாலும் இன்ட்ரெஸ்டாக இருக்க மாதிரி நான் படங்களை எடுத்திருக்கேன். இது எல்லாமே ஒரு அமையணும் அந்த மாதிரி.